தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல. ஒரு மனிதன் கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிற சடங்காச்சாரங்களை கைக்கொள்வதினாலும் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற சில வழிபாட்டு முறைமைகளை ஏற்றுக்கொள்வதினாலும் அவன் என்னவாக முடியாது? கடவுளுடைய பிள்ளையாக மாற முடியாது. மாறாக இது ஒரு அரசாங்கம். இது கடவுளுடைய அரசாங்கம். இந்த கடவுளுடைய அரசாங்கம் அப்படின்பது நிலப்பரப்பை சார்ந்தது அல்ல. நிலப்பரப்பை சார்ந்தது அல்ல. குறிப்பாக கிறிஸ்தவ நாடு அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்படின்னு ஒன்று கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வேதாகமத்தின் அடிப்படையிலே கிறிஸ்தவ நாடு அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது தேவனுடைய அரசாங்கத்தை நிலப்பரப்போடு தொடர்பு படுத்தி அவர் காண்பிக்கலை. அவர் என்ன சொல்கிறாரு? தேவனுடைய அரசாங்கம் அல்லது ஆளுகை அல்லது ராஜ்யம் மனிதர்களுடைய இருதயத்திலே வேலை செய்கிறது. மனிதர்களுடைய இருதயத்திலே வேலை செய்கிறது. தேவன் ஆளுகிற இடம் எது அப்படின்னா என்னுடைய இருதயம். தேவன் நிலப்பரப்பை என்ன பண்ண முடியாது? ஆள முடியாது. இந்த உலகம் பிசாசின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் பிசாசின் கையிலே. ஆனால் ஒரு நாளிலே தேவன் ராஜாவாக இந்த பூமிக்கு என்ன பண்ணுவார்? வருவார். அப்பொழுது இந்த நிலப்பரப்பும் அவருக்கு என்ன ஆகும்? சொந்தம் ஆகும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது அசைவில்லாத ராஜ்யம். அசைவில்லாத அப்படின்னா அதற்கு பின்பாக ஒரு ராஜா வரமாட்டார். அந்த ராஜ்யத்தின் அந்த பதவி வேறு யாருக்கும் அப்புறம் என்ன பண்ணாது? போகாது. அதனால தான் வசனம் சொல்லுகிறது அசைவில்லாத ராஜ்யம். நம்ம இந்த கண்ணோட்டத்தில் வேதத்தை படிக்கும்போது தான் நமக்கு புரியும். அப்போ இனாகுரேஷன், அதாவது தேவனுடைய ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவானவர் பூமியில் வரும் பொழுது அது துவங்கி விட்டது. அது என்ன ஆச்சுங்க? துவங்கிடுச்சு. அவர் எப்போ பூமியில் வந்தாரோ அவர் பாவத்திற்கான பரிகாரத்தை தன்னுடைய உடலின் மூலமாக இரத்தத்தின் மூலமாக செய்து முடித்தாரோ அந்த பரிகாரத்தை எந்த மனிதன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அந்த மனிதன் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறான். தன்னை கட்டுப்படுத்துகின்ற ஆசாபாசங்களிலிருந்து அவன் வெளியே வருகிறான். மாம்சத்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவன் என்ன பண்ணுறான்? வெளியே வருகிறான். உலகத்தின் அடிமைத்தனத்திலிருந்து என்ன பண்ணுறான்? அவன் வெளியே வருகிறான். தேவனால் ஆளப்படக்கூடிய ஒரு இடத்துக்கு வருகிறான். அவன் இந்த பூமியில் இருந்தாலும் கூட. அப்போ தேவன் அசைவாடுகிற அரசாளுகிற இடம் மனிதர்களுடைய இருதயமே. மனிதர்களுடைய இருதயமே. அதனால தான் இந்த மார்க்கம் நிலப்பரப்போடு சம்பந்தப்பட்டது அல்ல. அப்படிங்கும் பொழுது அதில் எதுவும் தான் செய்யணும் அப்படின்னா அது இந்த இடத்தோடும் சம்மந்தப்பட்டது அல்ல. அப்படின்னா இந்த இடம்னா சர்ச்சோடும் சம்மந்தப்பட்டது இல்லை. இந்த கட்டடத்துக்குள் கடவுள் இல்லை. இது கட்டடம், சரிதானா? அப்போ நம்ம இன்றைக்கு என்ன சிந்திக்க போகிறது என்ன அப்படின்னா ராஜ்யத்தின் செய்தி. ராஜ்யத்தின் செய்தி. ராஜ்யத்தின் செய்தி. போன வாரம் என்ன சிந்திச்சோம்னா தேவனுடைய அரசாங்கம் அப்படிங்கிறது தான் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை. அப்போ இந்த கிறிஸ்தவத்தில் ஒரு போதனை இருக்கிறது. இந்த கிறிஸ்தவத்தில் என்ன இருக்குது? இந்த கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படையே போதனை, உபதேசம் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த சேனல்லையும் பார்க்கலாம். எல்லாரும் மார்க்கங்களிலும் சாமியார்கள் இருக்கிறாங்க. அதனால் ஃபாதர் அல்லது பாஸ்டரை கிறிஸ்தவ சாமியார்கள் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. கிறிஸ்தவ ஊழியர்கள் அப்படிங்கிறவர்கள் டீச்சர்ஸ், உபதேசியார்கள். அவங்க யாருங்க? உபதேசத்தை செய்கிறவர்கள், போதிக்கிறவர்கள். அவர்கள் கிறிஸ்தவ சாமியார்கள் கிடையாது. அதாவது கடவுளுக்கும் மனிதர்களுக்குமான மீடியேட்டர்ஸ், இடைத்தரகர்கள் கிடையாது. கிறிஸ்தவத்தில் யாரு கிடையாது? இடைத்தரகர்கள் கிடையாது. ஜெபிப்பதற்கு ஒரு இடைத்தரகர் என்னது கிடையாது. போதிக்கிறதற்கு போதகர்கள் உண்டு. போதகர்கள் உண்டு. நான் சொல்கிறத கவனமாக கேட்டு மாறுதல் சொல்லுங்கள். சரி, ரைட். இப்போது இன்றைக்கி நம்ம எதில் கவனம் செலுத்த போகிறோம்னா இந்த கிறிஸ்தவத்துக்கு ஏகப்பட்ட தெருவு திருச்சபைகள், இணையதளத்தில் யாரெல்லாம் தெருவுக்கு ஏகப்பட்ட பிரசங்கம், ஒரே பைபிள், ஆனால் எவ்வளவோ சபை பிரிப்புகள், ஒரே வசனத்தை 100 கணக்காக 1000 கணக்காக விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அடிப்படை என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த செய்தி ராஜ்யத்தை பற்றினது. இந்த செய்தி என்னதுங்க? ராஜ்யத்தை பற்றினது. அதை குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனம். ஒரு திருச்சபை எப்படி ஆரம்பமானது, ஒரு திருச்சபை அந்த ஆரம்பத்திலிருந்து எப்படி வளர்ந்தது,
திருச்சபையினுடைய செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்திலே நடந்த நடவடிக்கைகள் அப்படின்னா நடவடிக்கைகள், அப்போஸ்தலர்கள் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்லுகிற புஸ்தகம் அப்போஸ்தல நடவடிக்கைகள். அது வரலாற்று புத்தகம். இப்போ அவங்க என்ன போதிச்சாங்க? அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 8வது அதிகாரம் 12வது வசனத்தில் தேவனுடைய ராஜ்யத்திற்கும், சேர்ந்து வாசிக்கலாம் முடிஞ்சா, தேவனுடைய ராஜ்யத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் எதை பேசினாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்திற்கும் கோடு போட வேண்டிய இடம்னா ஏற்றவைகளை பிரசங்கித்த பொழுது, பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த பொழுது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம். அங்கே என்ன சொல்லலை அப்படின்னா, கடவுள்கிட்ட வந்தீங்கன்னா உன்னுடைய கஷ்டம் போகும், உன்னுடைய மூட்டு வலி போகும், கடவுள்கிட்ட வந்தீங்கன்னா உன் கடனெல்லாம் என்ன ஆகிடும், தீர்ந்து போயிடும். இது எல்லாமே எதோட சம்மந்தப்பட்டது? லோகத்தோடு, இந்த உலகத்தோடு, மனித வாழ்க்கையோடு தொடர்பு படுது. அப்போ இந்த ஆன்மீகத்தை இந்த உலகத்திலே சுமூகமாக வாழ்வதற்கு தீர்வாக கிறிஸ்தவ ஆன்மீகத்தை என்ன பண்ணல, அந்நாளில் வாழ்ந்தவங்க காட்டல. என்ன பேசினாங்கன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து என்ன பண்ணாங்க? பேசினாங்க. நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உனக்குள் இருக்கிற ஆசாபாசங்கள் உன்னை கட்டுப்படுத்துகிறது. நீ ஒரு அரசாட்சிக்கு கீழே இருக்க. இரண்டாவது, நீ விரும்பினாலும் விரும்பாட்டியும் உன்னை சுற்றி இருக்கிற சிஸ்டம் உன்னை என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துகிறது. உன்னை சுற்றி இருக்கிற சிஸ்டம் உன்னை என்ன பண்ணுது? கட்டுப்படுத்துகிறது. மூன்றாவதாக, தேவன் எப்படி இருக்கிறாரோ பிசாசுன்னு ஒருத்தன் இருக்கிறான். அந்த பிசாசு என்ன பண்ணுறான்? உன்னை ஆளுகை செய்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என் ஒய்ஃபுக்கு நிறைய கன்விக்ஷன் உண்டு. கன்விக்ஷன்னா இதுதான், இது இல்லை அப்படிங்கிற கன்விக்ஷன் என் ஒய்ஃபுக்கு உண்டு. சரிதானா? அவள் சில விஷயங்களில் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறாள், என்னை விடவும். ஆனால் சில இடங்களுக்கு கூட்டு போகும் பொழுது நான் பயப்படுவேன். இப்போ ஒரு சந்தை பகுதியில் நுழைஞ்சோம்னு வச்சுங்களேன், கண்ணை மூடிக்கிட்டே வா. எனக்குள்ளே கன்வென்ஷன் இருந்தாலும், எனக்குள்ளே என்ன இருக்குது? எனக்குள்ளே கன்வென்ஷன் இருக்குது. ஆனால் உலகம் என்ன பண்ணுவோம்? என்ன டச் பண்ணுவோம். எனக்கு எதுவுமே வேணான்னு இருந்தாலும், எனக்கு எதுவுமே வேணாம். ஒரு முறை ட்ரெயினில் போய்கிட்டு இருந்தோம். இப்போ எல்லா பிள்ளைங்களும், சுற்றி இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் ஆங்கிலம் பேசுது. சரிதானா? இப்போ என் பிள்ளைங்கள் தமிழில் பேசும்பொழுது என் மனைவி கொஞ்சம் கஷ்டம். எல்லா பிள்ளைங்களும் என்ன பண்ணுதுங்க? இங்கிலீஷ். அப்போ உள்ள என்ன இருக்குது? கன்விக்ஷன் இருக்குது. ஆனால் இந்த சிஸ்டம் என்ன பண்ணுது? தொடர்ச்சியாக நம்மளை என்ன பண்ணிகிட்டு இருக்குது? இந்த கன்விக்ஷனை சுரண்டிகிட்டே இருக்குது. நான் சொல்ல புரியுதா? இது எனக்கும் உண்டு. அதாவது நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு கன்விக்ஷன் இருக்குது. நம்ம வேறு ஒரு அரசாட்சி கீழே இருக்கோம். ஆனால் அந்த உலகம் என்ன பண்ணிகிட்டு இருக்குது? சுரண்டிக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு கன்விக்ஷனில் இருப்பீங்க. திடீர்னு பார்க்கும்பொழுது ஒரு வீடையோ ஏதாவது ஒரு மெட்டீரியலோ பார்க்கும்பொழுது என்ன வரும்? ஒரு சுரண்டல் உள்ள வரும். என்னென்னா, ஒரு புல், அதாவது ஒரு ஈர்ப்பு விசை. இந்த சிஸ்டம் உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். இந்த சிஸ்டம் உங்களை என்ன பண்ணும்? இழுத்துக்கிட்டே இருக்கும். எனக்குள் ஒரு புல், அதாவது எனக்குள்ளேயே ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது, வெளியிலேருந்து ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. இதையும் தாண்டி ஆன்மீக விதத்தில் பிசாசு என்ன பண்ண முடியும்? என்ன ஏவ முடியும்? பிசாசு என்ன பண்ணோம்? ஏவ முடியும். புரியுதா? அப்போ இதிலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இதிலேருந்து என்ன பண்ணோம்? ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் தருகிற விடுதலை. உங்களுக்கு இது எதைக்கு சொன்னேன் அப்படின்னா, இந்த சிஸ்டம் உங்களுக்கு நல்லா மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அரசாட்சின்னா என்னென்னு புரியும். அரசாட்சின்னு என்னன்னு புரியும். நடைமுறையோடு தொடர்பு படுத்தி சொன்னால் தான் அரசாட்சின்னு என்னன்னு புரியும். ரைட்? கவனிங்க. இப்போ கொலோசியரில் பவுல் எழுதும் பொழுது நிருபங்களில் என்ன எழுதுறாருன்னா, இந்த சிஸ்டத்தில் இருந்து தான் வெளியே வந்து வேறு ஒரு அரசாங்கத்திற்குள் பிரவேசித்தோம் அப்படின்னு சொல்கிறார். கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். கொலோசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம்.
இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி. ரொம்ப முக்கியம். கொலேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். கொலேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். என்ன அதிகாரம்? இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய மதத்தில் அல்ல, ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை என்ன பண்றோம்? சோத்தரிக்கிறோம். விடுதலை ஆனீங்களா? ஜெபம் பண்ணீங்க பிரதர். என்ன பண்ணீங்க? ஜெபம் பண்ணீங்க பிரதர். ஏன்? மற்ற பிள்ளைங்கள்லாம் எங்கே படிக்குது? மற்ற பிள்ளைங்க மாதிரியே என் பிள்ளைங்க என்ன பண்ணோம்? படிக்கணும். நல்ல நல்ல கல்வி வேண்டும் அப்படிங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த சிஸ்டம் எப்படி வேலை செஞ்சு பார்ப்போம். இந்த சிஸ்டம் எப்படி வேலை செய்யுது? எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தாங்கன்னா என் பிள்ளையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கல என்ன கிடையாது, எனக்கு பிரச்சனையே இல்லை. இப்போ பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பற்றி முடிவு எடுக்கிறோமாங்கிறதெல்லாம் அடுத்தது தான். நான் சொல்கிறது புரியுதுங்களா? என்ன சொல்கிறாருன்னா, இருளின் அதிகாரத்திலிருந்து என்ன பண்ணார்? வெளியே கொண்டு வந்தார். எந்த அரசாங்கத்துக்குள்ளே என்ன வச்சிட்டார்? இப்போது குமாரனுடைய அன்பின் ராஜ்யம். குமாரனுடைய அன்பின் ராஜ்யம். இந்த ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, தேவனுடைய அன்பினாலே கட்டுப்படுத்தப்பட்டு நடக்கிறோம். தேவனுடைய அன்பினாலே கட்டுப்படுத்தப்பட்டு நடக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? அதாவது முதல்ல இந்த மதத்தில் இருந்தேங்க, இப்போ எந்த மதத்துக்கு வந்துட்டேன்? இந்த மதத்துக்கு வந்துட்டேன். முதல்ல இந்த மதத்தில் இந்த வழிபாடெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டேன். அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன்ஸ், அதாவது எனக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கணும் அப்படின்னா, உண்மையாகவே நான் ஒரு ஆதிக்கத்தின் கீழாக இருந்தேன். நான் விரும்புகிறேனோ இல்லையோ, என் மாம்சம் என்னை கட்டுப்படுத்தினது. நான் ஒரு ஆதிக்கத்தின் கீழாக இருந்தேன். நான் விரும்பினேனோ இல்லையோ, கடனை உடனே வாங்கி பார்த்தீங்கன்னா, சில வீட்டில் கிறிஸ்தவர்கள் வீட்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா ஜாமானும் டியூக்கு இருக்கும். எல்லா ஜாமானும் டியூக்கு இருக்கும். அவளுக்குள்ள வாங்கி ஆகணும். அது ஏன்னா தங்கச்சி வாங்கிட்டாங்க, அண்ணன் வாங்கிட்டான். வீடு கிரகப்பிரவேசம், என் ஃப்ரெண்டோட வீடு கிரகப்பிரவேசம். அவன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கலாம். அவன் இன்வைட் பண்ணி தான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவன் இல்லை. அவன் தம்பி உண்மையே உட்காந்துருந்தான். அண்ணனும் ஃப்ரெண்டு, தம்பி எனக்கு ஃப்ரெண்டு. நீ ஏன்டா அவன் 3 உட்காந்துருக்க? அவன் ரொம்ப க்ளோஸு. அவன் சொல்லிட்டான், இல்லை எங்கள் அண்ணன் வீடு கட்டிட்டான், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணிட்டான்? பால் காய்ச்சல் அன்னைக்கு உட்காந்து, எங்கள் அண்ணன் வீடு கட்டிட்டான், எனக்கு நல்லா ஜெபம் பண்ணி கொடுங்கண்ணே. தலையை எடுத்து கையை தூக்கி தலையில் வைக்கலாம், ஜெபம் பண்ணுங்க. ரொம்ப அப்செட்டில் இருக்கான். சரி ஜெபம் என்னடா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கவலைப்படாத, கர்த்தர் உனக்கும் ஒரு வீடை தருவார்னா, அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கவலைப்படாத, கர்த்தர் உனக்கும் ஒரு வீடை தருவாருங்கிறது செய்தியா? அது கிறிஸ்தவ செய்தியா? ஒய்ஃப் எங்கடா அப்படின்னேன். ஒய்ஃபு கோச்சிட்டு போயிட்டானே. ஒய்ஃபால் நானாவது பரவாயில்ல, பிறந்த பசங்க உட்காந்துருங்க. அவள் எனக்கு என்னென்னலாம் திட்டணுமோ திட்டிட்டு என்ன பண்ணிட்டா போயிட்டா. எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, அந்த சிஸ்டம் அப்படி தான் வேலை செய்யுது. என்னென்னு ஜெபம் பண்ணுவீங்க? பெந்தைகாஸ்ட் பாஸ்டரில் போனால் என்ன ஜெபம் பண்ணுவாங்க? நீங்கள் தொடர்ந்து சர்ச்சைக்கு வாப்பா, கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார்? ஒரு வீட்டை கட்டுவார். பெந்தைகாஸ்ட் பாஸ்டராக இருந்தால் அவனுக்கு அவன் சர்ச்சைக்கு வரணும் வந்தால் என்ன பிரசங்கமாக இருக்கும்? ஒரு சாட்சி சொல்லுங்கள், கர்த்தர் இந்த வீட்டை எப்படி கட்டினான்னு ஒரு சாட்சி சொல்லுங்கள். நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு லோன் கிடைக்கவே இல்லை. நான் லோன் வாங்குற தப்புன்னு பிரசங்கம் பண்ணல. என்னுடைய செய்தியினுடைய நோக்கம் புரிஞ்சுக்கணும். வீடு கட்டுறது தப்புன்னு நான் என்ன பண்ணல, பிரசங்கம் பண்ணல. உங்களுக்கு தெரியாவிட்டாலும் நான் சொல்லுகிறேன், நான் திருச்சபையில் வருகிற ஒவ்வொருவருக்கும் சொந்த வீடு வேணும்னு என்ன பண்ணிட்டுருக்கேன்? ஜெபம் பண்ணுறேன். நான் சொல்லி வருகின்ற செய்தி நோக்கத்தை சரியாக புரிஞ்சுக்கணும். சக்தியை பார்த்து சொன்னேன், ஒரு கார் வாங்கணும். நீங்கள் சொல்லணும் இல்லையா? என்ன பண்ணணும்? ஒரு கார் வாங்கணும். நானும் கிழிஞ்ச சட்டையை போட்டு நீங்களும் கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டு எடுத்துறீங்கன்னு சொல்ல வரல. நான் சொல்லது நல்லா என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். நீங்கள் திருச்சபைக்கு நடந்து வர விசுவாசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்காக வண்டியில் ஜெபம் பண்ண சொன்னேன்னா
சங்கீதா சிஸ்டர் வந்து செகண்ட்ஸில் ஒரு வண்டி வாங்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. செகண்ட்ஸில் வண்டி வாங்காதீங்க, தயவு செஞ்சு புதுசாக வாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? நான் சொல்லுகிற செய்தியே சரியாக புரிஞ்சுக்கணும். உங்கள் பிள்ளைங்களெல்லாம் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படிச்சிச்சுன்னா என்னை விடவும் சந்தோஷப்படுறது இன்னொருத்தர் இருக்க முடியாது. நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கணும். நான் சொல்ல புரியுதா? உங்கள் பிள்ளைக்கு ஒரு நல்ல பெரிய உத்தியோகம் கிடைச்சுன்னா என்னை விடவும் சந்தோஷப்படுறது நீங்கள் இருக்க முடியாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அதை சரியாக புரிஞ்சுக்கணும். கிறிஸ்தவ ஆன்மீகம் எதை போதிக்கிறது, நாம் எதற்காக இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் என்னது போதனை. ரைட். என்ன சொல்ல வராது? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, எல்லாம் சொல்லுங்கள், விடுதலையாக்கி இப்போ எங்கே கொண்டு போயிட்டார்? நம்மளை குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போயிட்டார். குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நம்மளை என்ன பண்ணிட்டாரு? கொண்டு போயிட்டார். குமாரனுடைய ராஜ்யம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அன்பின் ராஜ்யம். எப்படி வேலை செய்யுது? அன்பின் ராஜ்யம். இப்போது நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் யோசிக்கப்படுத்தீங்கன்னா புரியும். தேவன் வயசான காலத்தில் நான் என்ன பண்ணுறதுங்க, அந்த பய உணர்வுக்கு ஆறுதலாக இருக்கிறாரா, அல்லது வயசான காலத்தில் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு உலகத்தார் மாதிரி கவலைப்படுகிற அந்த இடத்துலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டாரா? சொல்ல புரியுதா? எனக்கு யார் இருக்கா, கவலைப்படாதீங்கம்மா, உங்களுக்கு கர்த்தர் இருக்கார், அது கிறிஸ்தவ செய்தியா? நான் யார் இருக்கிறான்னு கவலைப்படுற இடத்துலேருந்தே உங்களை வெளியே கொண்டு வந்துட்டாரா? யோசிச்சு பார்க்கணும். எந்த அதிகாரம் வேலை செய்யுது நமக்குள்ள? ரைட். சரி, இப்போ எங்கே வாங்கினேன்? ராஜ்யத்தின் செய்தி. ராஜ்யத்தின் செய்தி. ராஜ்யத்தின் செய்தி. கவனிங்க, பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் வாங்க. 2 விதமான செய்தியை இந்த வேதம் போதிக்கிறது. ஒன்று ராஜ்யத்தின் செய்தி, ஒன்று உலகம் தருகிற செய்தி. உலகம் தருகிற செய்தி. பிலிப்பியரின் நிருபம் 3வது அதிகாரம் 18 வாசிக்கிறேன். பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 3வது அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். யாரு? கிறிஸ்தவத்துக்கு அன்றைய கிறிஸ்தவ நிலையை பவுல் போதிக்கிறார். சரி, 17 வாசிங்க, அவங்களுக்கு அப்போ தான் புரியும். சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக என்ன பண்ணுங்க, நோக்குங்க. அதாவது என்னன்னா, பெரும்பான்மையான கூட்டம் எதை செய்கிறதோ அதை நீங்கள் செய்யாதிருங்கள். உலகம் எப்பயுமே என்னன்னா, பெரும்பான்மையாக எது பின்பற்றப்படுகிறதோ அதை சரி நினைப்பாங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் அப்படி நினைக்காதீங்க. இந்த கிறிஸ்தவத்திற்குள்ளாக இந்த மார்க்கத்தை தவறாக போதிக்கிறவர்கள், இந்த மார்க்கத்தை தவறாக சித்தரிக்கிறவர்கள், இந்த மார்க்கத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, உள்ள இருக்கிறாங்க. அப்படிங்கிறது தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிலிப்பு சபைக்கு பவுல் எழுதின செய்தி. அவங்களுக்கு என்ன மனசில் இருக்கிறாருன்னா, நீங்கள் எங்களுடைய பாஸ்டர், நீங்கள் வந்து நிறைய பிரசங்கித்தீர்கள், உங்களை பிடிச்சி எங்கே போயிட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. உங்களை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. வெளியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, உங்கள் பாஸ்டர் ஒழுங்காக ஊழியர் செஞ்சுதானா ஆண்டவர் ஜெயிலில் போட்டிருப்பாரா, அல்லது உங்கள் பாஸ்டர் வெளியே கொண்டு வர மாட்டாங்க, வெளியே வந்து ஆண்டவரால் கொண்டு வர முடியாதா? அவங்களுடைய ஆன்மீக கண்ணோட்டத்திலிருந்து கிறிஸ்தவ மார்க்கத்தை எடை போட்டு என்ன பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. அவர்களுக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தை சரியாய் போதிக்கும்படி பவுல் என்ன பண்ணுறாரு, ஒரு கடிதத்தை சிறைச்சாலையிலேருந்து என்ன பண்ணுறாரு, எழுதுகிறார். சிறைச்சாலையிலேருந்து எழுதுகிறார். அவர் சொல்றது என்னன்னா, நீங்கள் வந்து பெரும்பான்மை சகோதரரே, நீங்கள் என்னோடு கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டி நடக்கிறவர்களை மாதிரியாக என்ன பண்ணுங்க, நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாக என்ன பண்ணுறாங்க, நடக்கிறார்கள். வேறு விதமான என்னன்னா, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன். நிறைய பேருக்கு என்ன இதையே சொல்லிட்டு இருக்கீங்க, அப்பா பாரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இதே சொல்லிட்டு இருக்கீங்க. பவுல் சொல்றாரு, உங்களுக்கு அநேக தரம் சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு என்ன பண்ணுறேன் சொல்கிறேன். இப்பொழுதும் கண்ணீரோடு கிறிஸ்துவுக்கு பகைஞரா, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞரா? பைபிள் எப்படி இருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஐயா, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும், எனக்கும் ஏசாமி ரொம்ப பிடிக்கும், என் பொண்ணுக்கு திருமணம் ஆகணும், எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, வீட்டுக்கு வாங்கய்யா, வீட்டுக்கு என்ன பண்ணுங்க
வாங்க ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல உலகத்தில் என்ன கிடையாது, பிரச்சனை இல்லை. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் அப்படின்னா என்னன்னா, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எனக்கு வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, என் பின்னாடி வந்தீங்கன்னா சிலுவையை சுமந்து வான்னா என்ன அர்த்தம்னா, சிலுவை கொலை கருவி. சிலுவை சுமந்து போறவன்னா என்ன சமுதாயம் அந்த என்ன செய்தி பார்க்கணும்னா, இவன் சாக போகிறான், இவன் என்ன பண்ண போகிறான், அவன் என்ன சொல்கிறாருன்னா, என் பின்னாடி வரணுன்னா நான் எதை தூக்கிட்டு வா, சிலுவையை தூக்கிட்டு, சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். ஏன்னா நானும் என்ன பண்ண போகிறேன், சிலுவையை தூக்கிட்டு தான் போகிறேன். அப்படின்னா என்னென்னா, இந்த சிஸ்டத்தை எப்படி ஜெயிக்க போகிறேன்னா, இதிலிருந்தே மறித்து தான் என்ன பண்ண போகிறேன், ஜெயிக்க போகிறேன். இந்த சிஸ்டத்தை எப்படி நம்ம ஜெயிக்க போகிறோம், தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நம்ம போகிறதுனால என்ன பண்ண போகிறோம், ஜெயிக்க போகிறோம். துன்பங்களின் வாயிலாக என்ன பண்ண போகிறோம், ஜெயிக்க போகிறோம். அவமானங்களின் வாயிலாக என்ன பண்ண போகிறோம், ஜெயிக்க போகிறோம். புரியாட்டி விட்டுருங்க. அதெல்லாம் அங்கே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்கு பகைங்கிறல்ல, இவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு உன் இஷ்டப்படி வாழாத அப்படின்னு போதிக்கிற வரைக்கும் இவர்களுக்கு கிறிஸ்தவ போதனை எந்த பிரச்சனையும் என்ன பண்ணாது, தராது. உன் இஷ்டப்படி நீ வாழக்கூடாதுப்பா, உலக இஷ்டப்படி வாழக்கூடாதுப்பா, அந்த செய்தி வர வரைக்கும் மற்ற எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்க, அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. இவர் கிறிஸ்துவுக்கு பகைஞரல்ல, கிறிஸ்தவின் சிலுவைக்கு பகைஞர். அப்போ 19 சொல்லுங்க, அவர்கள் முடிவு அழிவு. அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கே நல்லா இருப்பான்னு அர்த்தம். இங்கே எப்படி இருப்பான், நல்லா இருப்பான். கிறிஸ்தவத்தினுடைய பிரபலமான முதல் 10 நபர்களை எடுத்துங்க, ஓஹோன்னு இருப்பாங்க. வசனம் சொல்லுகிறது அவர்கள் முடிவு அழிவு. நம்ம வசனத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். நீங்கள் தவறான போலியான ஆன்மீகத்திற்குள் இருந்தீங்கன்னா முடிவில் தான் என்ன வரும், சிக்கல் வரும். சிக்கல் எங்கே வருது, முடிவில். அவர்கள் முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன், பைபிளை பார்த்து சொல்லுங்க, அவர்களுடைய தேவன் வயிறு. இந்த அந்நிய பாஷெல்லாம் பேசி குதிக்கிறாங்கல்ல, ஓன்னு கத்துவாங்க பாஸ்டர்லாம். அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எங்களோட பேசுவோம், எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு ஆகலாம். கத்துன்னு கத்திக்கிட்டு இருப்பாங்க, தொண்டை வலிக்கும், என்னென்னமோ ட்ரை பண்ணுவாங்க ஜனங்க மேலே. தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய ஆளுகையை என்னென்னமோ பண்ணுவாங்க, தலைகீழ நிற்பானுங்க. எதுக்காக, எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக. கீழே நேர்மாங்காலன்னாலும் சரி, அப்பா ஐயோனாலும் சரி, அது எதுக்காக கீழே நிற்கிறவங்க, இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக. இவர்களை கட்டுப்படுத்தி வழி நடத்துறது எல்லாமே வயிறு தான். வயிறுங்கிறது முழு மனித தேவையும் இந்த இடத்துல குறிக்கும். முழு மனித தேவை எவ்வளவு ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், எத்தனை பேர் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துறீங்க. அவனுடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் யார், வயிறு. அவருடைய தேவன் யார், வயிறு. சுற்றி ஒட்டுமொத்த செய்தியும், போலியான கிறிஸ்தவத்தினுடைய ஒட்டுமொத்த செய்தியும் வளவாழ்வு. அவருடைய தேவன் எங்கே வந்து முடியும், வயிறு. கிறிஸ்தவ செய்தி எங்கே ஆரம்பிக்கும், கிறிஸ்தவ செய்தி கான்டெக்ஸ்ட்குள்ளேருந்து பதில் சொல்லுங்கள். கிறிஸ்தவ செய்தி இதயத்திலேருந்து ஆரம்பிக்கும். கிறிஸ்தவ செய்தி எங்கேருந்து ஆரம்பிக்கும், தேவன் நம்ம எங்கேருந்து ஆள்றார், நம்முடைய இதயத்தை. கிறிஸ்தவ செய்தி எங்கெங்கே வேலை செய்யுது, இதயத்து பூர்வமாக இருந்துச்சுன்னா, இதயத்தோடு தொடர்புடையாக இருந்துச்சுன்னா, குணங்களோடு தொடர்புடையாக இருந்துச்சுன்னா, மனப்பான்மையோடு தொடர்புடையாக இருந்துச்சுன்னா, சிந்தனையோடு தொடர்புடையதாக இருந்துச்சுன்னா, லட்சியங்களோடு தொடர்புடையாக இருந்துச்சுன்னா, எண்ணங்களோடு தொடர்புடையாக இருந்துச்சுன்னா, அது எங்கேருந்து வந்த செய்தி, கிறிஸ்தவ செய்தி. வயிற்றோடு தொடர்புடையாக இருந்துச்சுன்னா அது எங்கேருந்து வருது, நீங்கள் சொன்னால் தான் ஆச்சரியப்படணும் நான். சரி கவனிங்க, அவருடைய முடிவு அழிவு, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய லட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்லுங்கள், பூமிக்கு அடுத்தவைகள் என்ன பண்ணுறாங்க, பூமிக்கு அடுத்தவைகள் என்ன பண்ணுறாங்க, அதில் கையை பிடிச்சி கேளுங்க. நீங்கள் எதை யோசிச்சிங்க போன வாரம் ஃபுல்லாக, ஐயோ என் பிள்ளைகளுடைய தேவைக்கு என்ன பண்ணுவேன், அப்படி யோசிக்க தப்பு கிடையாது, அது என்னுடைய கடமை, அது என்னுடைய கடமை. நான் அதை கேட்கல, நான் எதை பற்றியுமே யோசிக்க மாட்டாங்க அப்படின்னா நீ முட்டாள்னு அர்த்தம், சுயநலவாதின்னு அர்த்தம். எனக்கு பசிக்குது இல்லை, நான் சொல்கிறது சரியாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட்டுருங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க, சரியாக புரிஞ்சுக்கணும். நான் என்ன கேட்குறேன், எதை பற்றி சிந்திச்சிங்க, உங்களுடைய திட்டமிடல் எதை சார்ந்தது இருந்தது,
10,000 ரூபாய்க்கு ஒரு வேலை வருது, 12,000 ரூபாய்க்கு ஒரு வேலை வருது, எதை சூஸ் பண்ணுவீங்க கண்ணை மூடிக்கிட்டு? அப்போ என்னுடைய முடிவுகளை ஆளுகை செய்கிறது யார்? பணம். என்னுடைய முடிவை ஆளுகை செய்யணும். அது ஒரு கிறிஸ்தவனாக இருந்திருந்தான்னா இதெல்லாம் விட்டுருவான். இல்லை இப்படி பார்ப்பாங்க சில பேர், எது ஈஸி, எது தூரம் கம்மி, எதில் ஓபி அடிக்கலாம், எதில் ப்ரொமோட் ஆகி போக முடியும், எதில் வளர முடியும், எல்லாம் ஓகே, எல்லாம் ஓகே. நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய முடிவுகளை எது பாதிக்கிறது அப்படி யோசிச்சு பாருங்கள். எதை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், எதை அனலைஸ் பண்ணுறோம், எதை ஜட்ஜு பண்ணுறோம், நம்ம எதாவது ஆளப்படுறோம்னு தெரியும். கவனிங்க, இந்த வேலை என்னுடைய ஆன்மீக தரத்தை உயர்த்துமா? அதை யார் தான் சிந்திக்க முடியும்? யாரும் சிந்திக்க முடியும்? இந்த வேலைக்கு நான் போனால் 10 வருஷம் கழித்து என்னுடைய பொருளாதார நிலைமை இப்படி இருக்கும், அப்படி யோசிப்போம். இந்த வேலைக்கு போனால் இப்படி வரலாம், இப்படியெல்லாம் செய்யலாம், அப்படிலாம் ஒரு திட்டமிடல் இருக்கும். நான் என்ன கேட்குறேன் நேரடியாக, இந்த வேலைக்கு போனால் என்னுடைய ஆன்மீக வாழ்வு எந்த பாதையில் செல்லும்? இந்த படிப்பை எடுத்தேன்னா என்னுடைய ஆன்மீக வாழ்வு எந்த திசையில் செல்லும்? நான் சொல்ல புரியுதா? சென்னைக்கெலாம் போகாதீங்க, அங்கே தண்ணி வசதி ரைட், அது எல்லாம் நான் என்ன சொல்ல, அதை எல்லாம் தானே சிந்திக்கிறோம். சென்னைக்கு போகாதே, அங்கே தண்ணி வசதி எல்லாம் சிந்திக்கலாம். ஃபாரின் போக நல்லா சம்பாதிக்கலாம், எல்லாம் சிந்திக்கிறது தானே. நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய முடிவுகள் அதான் உலகத்துக்கு அடுத்தவரை என்ன பண்ணுறாங்க, சிந்திக்கிறாங்க. தேவன் ஒரு மனிதனை அரசாழும் பொழுது அந்த அரசாங்கத்தில் தொடர்புடையதான் அவன் என்ன பண்ணுவான், சிந்திப்பான். 20வது வசனம் தான் அந்த செய்தியினுடைய மையம். அதாவது நம்ம வாசிக்கிற வேத பகுதியினுடைய மையம். நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? ஏன்னா சேர்ந்து வாசிப்போம், நம்முடைய குடியிருப்போ அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டு என்ன சொல்கிறாரு, சிம்பிள். கிறிஸ்தவ செய்தி அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அநேகர் வேறு விதமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நடக்கிறாங்க, வேறு விதமாக போதிச்சிட்ருக்காங்க. நீங்கள் எங்களை பின்பற்றுங்க. அவர்களுடைய தேவன் என்னது? வயிறு. அவருடைய தேவன், அவருடைய ஆன்மீகம் எதோடு தொடர்புடையது? வயிறோடு தொடர்புடையது. நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. அவரோட வயிறு ஆன்மீகத்தோடு தொடர்புடையது. அவருடைய எண்ணங்களும் சிந்தனையும் எதோடு தொடர்புடையது? உலகத்தோடு தொடர்புடையது. வசனம் சொல்லுது, நம்முடைய குடியிருப்போ எங்கே இருக்குது? இப்போ உன்னை எதிர்பார்ப்பெலாம் என்னென்னா, ஆண்டவர் வரணுமே, ஆண்டவர் வரணும், அவருடைய அரசாங்கத்திற்குள் நான் பூரணமாக நுழையணும். பூரணமாக மனிதன் எங்கே வைக்கப்பட்டிருக்கானோ அதை பற்றி தான் அவன் சிந்திக்க முடியும். அதை பற்றி தான் என்ன பண்ண முடியும், அவன் சிந்திக்க முடியும். இப்போ இந்த செய்தியின் தலைப்பு என்ன? தேவனுடைய அரசாங்கத்தின் செய்தி. தேவனுடைய அரசாங்கத்தின் செய்தி. மேலும் இருக்கலாம். கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்கிறேன். பெருங்கூட்டம், கிறிஸ்தவத்தில் இருக்கிற பெருங்கூட்டம். 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம். நம்பர் 1 என்ன பார்த்தோம்? எதை பற்றி பேசுனாங்க அப்போஸ்தலர்கள்? எதை பற்றி பேசுனாங்க? ராஜ்யத்தை குறித்தும் தேவனுடைய நாமத்தை குறித்தும் அதை சம்மந்தம் மட்டும் என்ன பண்ணாங்க, போதிச்சாங்க. அதை தான் அன்னைக்கு விசுவாசித்தாங்க. அதை விசுவாசித்த ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அவங்க என்ன சொல்லலை, ஒரு 2 வருஷமாக தொடர்ந்து வந்துட்டு இருக்கீங்களே, இல்லை 25 வயசு ஆச்சு ஞானஸ்தானம் எடுத்துங்க அப்படி கேட்கல. அப்படி என்ன பண்ணல, கேட்கல. இந்த அரசாட்சிக்குள்ளே வந்துட்டியா, அதற்கு அடையாளமாக என்ன பண்ணிக்க, ஞானஸ்தானம் எடுத்துக்க. ரைட். நம்பர் 2 2வது வசனம் என்ன பற்றி காமிச்சேன்? இருளத்தின் ஒரு அரசாங்கத்திலிருந்து இன்னொரு அரசாங்கத்துக்குள்ளே ஷிஃப்ட் ஆகிறது தான் என்னது, கிறிஸ்தவம். இருளின் அதிகாரத்திலிருந்து, இருள்னா 3 காரியத்தை வேதம் போதிக்கிறது: பாவம், மாம்சம், உலகம், பிசாசு. ரைட்டா? ரைட். அப்போ ஒரு ஷிஃப்ட், ஒரு ட்ராமாட்டிக் ஷிஃப்ட், ஒரு அரசாங்கத்திலிருந்து இன்னொரு அரசாங்கத்திற்கு வருவது. ஒரு மதத்திலேருந்து ஒரு மதத்துக்கு அல்ல. ரைட்டா? முன்ன பேர் ரோஜான்னு இருந்துச்சு, இப்போ ரோஸ்லின்னு வச்சுக்கிட்டேன், அப்படி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். 3வது என்ன சொன்னேன்? பவுல் என்ன போதிக்கிறாரு? அநேகர்
வேறு விதமாக போறீங்க. அவங்க கிறிஸ்துவுக்கு பகைஞர் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர். இங்கேயும் மாதம் வாக்குத்தத்தம், வார வாக்குத்தத்தம்லாம் கொடுத்தோம்னா இதெல்லாம் ஃபில் ஆயிரும். இதெல்லாம் என்ன பண்ணிடும்? ஃபில் ஆயிரும். அதுக்கு நான் ரட்சிக்கப்படாதன்னா இருக்கும். ரட்சிக்கப்படாத ஒரு பெருங்கூட்டத்தை சேர்ப்பதற்கு ரட்சிக்கப்படாமல் ஒரு பாஸ்டர் இருக்கணும். நான் புரிஞ்சுக்கணும். ரைட்டா? நேரடியாக இது வேறு, இது ஒரு பாஸ்டர்கிட்ட பேசும்பொழுது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்கிட்ட விட்டேன்னு வச்சிங்களேன், இப்போ என் பொழப்பே போயிடும். மெகா சர்ச் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் விட்டுட்டேன்னா என் பொழப்பே போச்சு. பெரிய கும்பிடா போட்டார் எனக்கு. அப்போ தெரிஞ்சு தான் செய்கிறீங்களா நீங்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு நான் போனேன். கவனிங்க, 1 யோவானின் புஸ்தகம் 4வது அதிகாரம், நம்ம முடிக்கலாம் இதை. 5வது வசனம் சேர்ந்து வாசிப்போம். அவர்கள் உலகத்திற்குரியவர்கள், ஆகையால் உலகத்திற்குரியவர்கள் என்ன பண்ணுறாங்க? உலகமும் அவர்களுக்கு என்ன பண்ணோம்? நான் சொன்ன உதாரணங்கள் இதோட சேர்த்து பாருங்கள். அவர்கள் யார்? உலகத்திற்கு கிறிஸ்துவை சிலுவையை பற்றி பேசாமல், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றி பேசாமல் செய்தி கொடுக்குறவங்க, அவங்க உலகத்திற்குரியவர்கள். ஆகையால் உலகத்திற்குரியவைகள் என்ன பண்றாங்க? உலகமும் அவர்களுக்கு என்ன பண்ணோம்? செவி கொடுக்கும். நாங்கள் எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். யாரு காது கொடுப்பானா? தேவனை அறிஞ்சிருக்கணும். நாங்கள் தேவனாய் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ சத்திய ஆவினா என்னது? கடவுளுடைய ராஜ்யத்தை பற்றி ஒருத்தர் பேசினான்னா அங்கே வேலை செய்கிறது என்ன? சத்திய ஆவி. வஞ்சக ஆவி என்னன்னா, இயேசுவின் பெயரால் உலகத்திற்குரியவைகளை பேசினா அது என்னது? வஞ்சக ஆவி. வஞ்சக ஆவினா வேற ஒன்றும் இல்லை, ஏமாற்றுகிற ஆவி. ஏமாற்றுகிற ஆவி. தெரிஞ்சு ஏமாத்தாங்கன்னா தெரியாமல் ஏமாற்றிட்டு இருக்காங்களா? நிறைய பேர் என்ன சொல்கிறதுனா தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. பாவங்க, அவங்க அறியாமையினால. தெரியாமல் ஒருத்தர் ஏமாறலாம், ஆனால் தெரியாமல் ஒருவன் ஏமாற்ற முடியாது. ரைட், டு த பாயிண்ட். இந்த செய்திக்கு உங்களுக்கு நல்லா புரியணும். நடைமுறையில் ஒன்று சொல்கிறேன். த கிரேட் ரிஜெக்ஷன் அப்படின்னு நீங்கள் வரலாறுல பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து தேசத்தில் ஊழியர்கள் போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நிர்வாக குழுன்னு ஒன்று இருக்கும்ல, பாஸ்டருக்கு சம்பளம் கொடுக்குறவங்க, சபையை ஆளுகை செய்கிறாங்க. பிரபு வம்சத்தை சேர்ந்தவர்கள், பிரின்ஸ், அவங்கெல்லாம் தான் வர்றாங்க. எல்லாம் காலம் மேலே தூக்கி போட்டு உட்காந்துருக்கோம் சபையில். இப்போ நிர்வாக குழுவில் பாஸ்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் பாவத்தை பற்றி பேசுகிறீங்க, தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே வரணும்னு என்ன பண்ணுறீங்க? அறைகோல் விடுக்கிறீங்க. ஆனால் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கவங்க தான் இங்கே உட்காந்துருக்கிறது. அவங்கள அது காயப்படுத்துது, அவங்கள அது என்ன பண்ணுது? தயவு செஞ்சு அப்படி பேசாதீங்க அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ ஊழியர்கள் ஒட்டு மொத்தமாக இங்கிலாந்து தேசத்தில் இருந்த ஊழியர்கள் தங்களுடைய அங்கிகளை கழட்டுறாங்க. பெரிய கும்படா போட்டு, அப்படி நாங்கள் பேச முடியாது, உங்களுக்கு சம்பளம் தரதே அவங்க தானே, அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசலாமான்னு சொல்லும்போது தங்களுடைய அங்கிகளை கழட்டிட்டு எங்கே வராங்க? தெருவுக்கு வராங்க. தெருவுக்கு வரும் பொழுது நீங்களும் வெளியே வந்துட்டீங்களா அப்படின்னு நிறைய ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்க? சந்தித்து கொள்ளுகிறார்கள். இந்த வரலாறுல வாசிங்கன்னா, அந்த கிரேட் ரிஜெக்ஷன், பெரும் புறக்கணிப்பு, ஆயிரக்கணக்கான ஆயர்கள் வெளியே வராங்க. அப்போ அவங்கெல்லாம் யோசிக்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க? அடுத்து என்ன செய்வது? திருச்சபையில் போதிச்சுட்டு இருந்தோம், அடுத்து என்ன செய்கிறது? எங்கே போதிச்சாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தான் என்ன பண்ண போகிறோம்? போதிக்கணும் அப்படின்னு உறுதியாக இருந்தாங்க. அப்புறம் யோசித்தாங்க, தெருக்களிலே நடமாடி மக்களுடைய நடவடிக்கைகளை பார்ப்போம், வாங்க, யாராவது தெருவில் இருந்தாங்கன்னா போதிக்கலாம் அப்படிங்கும் பொழுது அவங்க நின்று கவனிச்சது என்னென்னா, 10 to 12 இந்த உயர்குல மக்கள் திருச்சபைக்கு வரும் பொழுது, 10 to 12ன்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அல்லது 7 to 10 அப்படி வச்சுங்க. அந்த நேரத்தில் சாப்பாட்டுக்கு இல்லாத ஏழை சிறுவர்கள் அவங்க ஜன்னலை உடைச்சி, அவங்க கதவை உடைச்சி போய் என்ன பண்ணுவாங்க? கிச்சனில் ரொட்டி துண்டுகளை திருடுவதை பார்த்தாங்க. இது வரி முழுசாக நடக்குது. அவ்வளோ கொடுமை. சரிதானா? அப்போ எல்லாம் யோசித்து, ஆஹா, இப்படி ஒரு இது இருக்குது பாருங்க அப்படின்னு அந்த சிறுவர்களை எல்லாம் கூட்டி தங்களுடைய உணர்வுகளை என்ன பண்ணாங்க? பயணிட்டாங்க. நல்லா புரியுது. திருடுவது தப்புன்னு சொல்லலை. முதல்ல அவன் பசி என்ன பண்ணாங்க? ஆற்றினாங்க. தேவனுடைய பெரிய கிருபையினாலே
சில செல்வந்தர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில செல்வந்தர்கள், ஐயா நீங்கள் போயிட்டீங்க, நாங்களும் உங்கள் பின்னாடியே வர்றோம் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அவர்கள் வந்து என்ன செய்யணும் பாஸ்டர் அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த ஏழை சிறுவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கும் பொழுது அந்த ஏழை சிறுவர்களுக்கு என்ன பண்ணாங்க, உணவு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்ச்சுக்கு வர கேப்பில் அவங்க போய் என்ன திட்டுறாங்க, உணவு திட்டுறாங்க. இந்த ஏழை சிறுவர்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ உணவு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி போதிக்க ஆரம்பித்தாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க, எல்லாம் சின்ன பிள்ளைங்களாக இருந்தாங்க. அது வரைக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு அவங்க போதிச்சதில்லை. அப்போ கேட்டாங்க, இந்த ஊழியத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்? சண்டே ஸ்கூல்னு வை. என்ன வை? சண்டே ஸ்கூல்னு வை. அப்படி தான் இங்கிலாந்தில் சண்டே ஸ்கூல் தோணுது. என்ன ஆச்சு? அடுத்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஒரு புது கம்யூனிட்டியவே உண்டு பண்ணான். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு புதிய சமுதாயம் வந்தது. 15-20 ஆண்டுகள் என்ன தெரியுமாச்சு? இங்கிலாந்தில் இருக்கிற பார்கள்லாம் மூடப்பட்டது. குடிக்க யார் வரல? ஆள் வரல. இங்கிலாந்தில் இருக்கிற கேப்ரா எல்லாம் மூடப்பட்டது. கேப்ரானா நடன காட்சி சாலைகள் எல்லாம் மூடப்பட்டது. இங்கிலாந்தில் இருக்கிற நாடக கொட்டாய்கள் எல்லாம் மூடப்பட்டது. ஆள் என்ன பண்ணல? வரல. 20 ஆண்டுகளிலே ஒரு புதிய சமுதாயத்தை என்ன பண்ணிட்டான்? உருவாக்கிட்டான். அநேகர் மிஷினரியாக போனாங்க. நீ வெள்ளைக்காரன் மதம்னு சொல்கிறதுக்கு மூலம் இதுதான். வெள்ளைக்காரன் மதம் இல்லை, ராஜ்யத்தின் சுவிசேஷம். அப்படி தான் வேலை செய்யும். ராஜ்யத்தின் செய்தி சரியாக இருந்துச்சுன்னா ஒரு புது கம்யூனிட்டி உண்டாயிரும். ஒரு புது கம்யூனிட்டி உண்டாயிரும். இந்த சிஸ்டம் எல்லாம் உடஞ்சிரும். இந்த சிஸ்டம் எல்லாம் உடஞ்சிரும். இங்கிலாந்தில் பார்கள் மூடப்பட்டது, கேப்ரா மூடப்பட்டது. சரிதானா? யோசிச்சு பாருங்கள். அப்போது நீங்கள் குடிக்காதன்னு சட்டம் கொண்டு வந்தாலும் ஜனங்களை குடிக்காமல் வைக்க முடியாது. புரியுதுங்களா? ஒரு கம்யூனிட்டியை உண்டு பண்ணாங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் செய்திக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உண்டு. இன்றைக்கு கிறிஸ்தவத்தில் சாரம் இழந்து போனதுக்கு காரணம் என்னென்னா, உள்ளே இருக்கிறவங்க போதகனும் இல்லை, கேட்குறவங்க விசுவாசியும் இல்லை, அங்கே சொல்லப்படுவது தேவனுடைய செய்தியும் அல்ல. கண்களை மூடுவோம். எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சிச்சு? ராஜ்யத்தின் செய்தி புரியுதா? இருளின் அதிகாரத்திலிருந்து வெளியே வரணும். அதுதான் தேவன் தருகிற தீர்வு. கண்களை மூடுவோம். நான் செபிப்போம்.